ஃபோன்ல எல்லாமே டவுன்லோட் பண்ணி படிக்கிறது செம்ம ஈஸியா இருக்கும். ஏன்னா, நான் டக்குன்னு படிச்சு முடிச்சுடுவேன். புக்க நான் தூக்கிட்டு போக வேண்டாம். எனக்கு எல்லா கான்செப்ட்டும் புரியுது. வேணும்னா நான் இன்னொரு ரிசோர்ஸ உடனே சர்ச்சும் பண்ணிப்பேன். ஆனா, இதுவே நான் ஒரு பேப்பர் தொறந்து படிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி தொறந்து படிக்கும்போது தான் எனக்கு தெரியுது, எல்லா வார்த்தைகளும் நான் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு வேணும்னா நான் அப்பப்போ மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரமாட்டேங்குது. தேவைன்னா தான் நான் ஃபோனை ரெஃபர் பண்ணுவேனே தவிர்த்து, நான் எல்லாத்தையுமே அந்த புக்லேயே மார்க் பண்ணணும், இல்லை எழுதியோ படிக்கணும். இப்படி படிக்கும்போது கண்டிப்பா எனக்கு மனசுல இன்னும் ஜாஸ்தியா தான் பதியும். புக்க தூக்கிட்டு போக முடியலன்ற பட்சத்தில மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம் தவிர்த்து, ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, when you use a book to study, the things last in your mind for a longer time because you can always take notes, you can mark it, and you are going to focus and study for a long time. Mobile phone is only for your referral.